Hello students. சிட்டினால நாங்கள் ஆல்ரெடி அயன் ஈக்ரிபியம் எம்சிக்யூ எக்ஸாம் செஞ்சோம். அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டாவது எக்ஸாம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நடந்துச்சு. அதுக்குரிய பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது பார்ட் 2 வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ட் 2க்குரிய டிஸ்கஷன் நடக்கும். ஓகே, நான் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல மெயினாக ஏன் எக்ஸாம் செய்யணும்ன்றதை சொல்கிறேன். இப்போ மெயினாக நீங்கள் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களால் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாமை வந்துட்டு பெஸ்ட்டாக செய்யலாம். அதை நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. இப்போ ஃபைனல் எக்ஸாம் வருதுன்னு சொன்னாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கே பயம் வந்துடும். ஃபைனல் எக்ஸாம்ன்ட்டு. இப்போ இந்த பயத்தை போக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல்ல நிறைய எக்ஸாம் செட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, தியரி படிச்சிருப்பீங்க, நிறைய பாசிங் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க, நிறைய மாடல் பேப்பர் ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களோட மனசில் வந்துட்டு அந்த பயம்ன்றது ஒன்று இருந்தேன்டா நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் வந்துட்டு தெரிஞ்ச கேள்விக்கு கூட சரியான ஆன்சர்ஸ் எடுக்க மாட்டீங்க. முதலாவது இந்த எக்ஸாம்ன்ற பயத்தை இல்லாமல் செய்யணும். நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிற டைமில் என்ன நினைக்கணும்னா, நான் எவ்வளோ எக்ஸாம் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குது, இப்போ நீங்கள் இந்த ஃபைனல் எக்ஸாம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் மெயினாக முதலாவது நோக்கம் எக்ஸாம்ன்ற பயத்தை இல்லாமக்கிறதுக்காக தான் நிறைய எக்ஸாம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் இருக்கிறேன், நிறைய தியரி படித்து நிறைய பாசிபிள் செஞ்சு நிறைய நாலேஜ் இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ தான் நீங்கள் நாலேஜ் இருந்தாலும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் 2 hours பேப்பர் தான். எம்சிக்கு வந்துட்டு 50 கொஷின், அது 2 hours தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் 50 கொஷனையும் 5 hours தந்து 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறேன். ஆனால் அந்த டேலண்ட் இருக்கிறதால உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் ரிசல்ட் வர போகிறது. அந்த 50 கொஷனையும் வந்துட்டு 2 hours செய்கிற ப்ராக்டிஸை நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் ஃபைனல் எக்ஸாமில் 50 கொஷினை 2 hours செய்யணும். அப்படி செஞ்சால் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கும், ஃபைனல் எக்ஸாமில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அடிக்கிறது. இப்போ ரெண்டாவது மெயின் நோக்கம் எக்ஸாம் செய்கிறது, ரெண்டாவது மெயின் நோக்கம் டைம் ப்ராக்டிஸ் வர்றது, டைம் மேனேஜ் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போனால் நிறைய பேர்கிட்ட கெமிஸ்ட்ரி எக்ஸாம் செஞ்சு முடிஞ்சு வந்து கேளுங்க, டைம் போதா, பார்ட் 1க்கும் அதான் சொல்லுவாங்க, பார்ட் 2க்கும் அதான் சொல்லுவாங்க, டைம் போதா. அப்போ அதுக்கு மெயின் ரீசன் என்ன, எக்ஸாம் ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாமை செஞ்சு பார்க்குற டைமில் வந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த கேள்விக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணுன்றது விளங்கும். இப்போ லேசான கேள்விக்கு குறைய நேரத்தை கொடுக்கணும். ஆனால் இதுவே கொஞ்சம் கஷ்டமான நேரத்துக்கு வந்துட்டு அந்த குறைய நேரத்துக்குரிய டைம், நாங்கள் லேசான நேரத்துக்குரிய டைம் அந்த கஷ்டமான நேரத்துக்கு கொடுக்கணும். அப்படியே எக்ஸாம் இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் எம்சிக்கு எக்ஸாம் செய்கிற டைமில் வந்துட்டு இன்ஆர்கானிக்கும் ஃபிசிக்கலிக்கும் ஆர்கானிக்கும், அப்போ அதை எந்த ஆர்டரில் செய்கிற, கூற்று கேள்வியை செய்கிற ஃபஸ்ட்டுக்கு. அப்போ அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாமோட செட் பண்ணி செய்கிற டைம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி எக்ஸாமை நாங்கள் செய்யணும், எந்த கேள்வியை முதலாவது செய்யணும். இப்போ பார்ட் 2வையும் அப்படி தான், நீங்கள் எந்த கேள்வியை முதலாவது செய்யணும் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் ப்ராக்டிஸில் தான் வரும். அப்போ ரெண்டாவது நோக்கம் டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் டைமு கூட எக்ஸாம் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ்னு வேறியது. அந்த நாலேஜை நீங்கள் அந்த 2 hours வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறீங்களோ, 2 hours எவ்வளோ சரியாக ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ரிசல்ட் வரும். ஓகே, மூணாவது நோக்கம் என்னன்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டே இருக்கிறதால வந்துட்டு ஒரு டிமோட்டிவ் ஒன்று இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இல்லாமிக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாமை செய்கிற டைமில் வந்து என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வரும். எக்ஸாமில் மார்க்ஸ் குறைஞ்சா ஓகே, அப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸாமில் மார்க்ஸ் குறைய வருது, நான் ஃபைனல் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நல்ல ரிசல்ட் எடுக்கணும், அப்போ அதை நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வரும். திரும்ப நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற டைம், இப்போ நாங்கள் வைக்கிற அந்த சிட் எக்ஸாம் அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் ரெடி ஆகிற டைமில் அதுக்குன்னு சரி படிப்பீங்க. அப்போ அதான் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சில சிலபஸ் அதை முடிக்கணும், நிறைய கொஷின்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒன்று படிக்கிற டைமில் நீங்கள் வளமையாக படிக்கிறதை விட ஒரு எக்ஸாம் ஒன்றுக்கு படிக்கிற டைமில் வந்துட்டு உங்களோட வந்துட்டு படிக்கிற திறன் வந்துட்டு கூட்டிகிட்டு போகும். அப்போ அது ஒரு நோக்கம், உங்களோட வந்துட்டு மோட்டிவ் பண்ணும். எக்ஸாம் செய்கிறதால நீங்கள் வந்துட்டு ஃபெடப் ஆகாமல் கண்டினியூஸாக படிக்கணும். ஓகே, அடுத்த விஷயம் வந்து இப்போ ஒரு யூனிட் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, இந்த யூனிட்டை தியரி எல்லாம் முடிச்சிட்டீங்க, பாஸ் பேப்பர் எல்லாம் முடிச்சிட்டீங்க, மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டீங்க. அப்போ ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த யூனிட் கிளியர்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு கொஷனை வந்துட்டு தந்தா உங்களுக்கு என்ன செய்யதா, அதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் அடிக்கிறதா, அதுக்கு ஒரு ஐடியா வராமிக்கும். அப்போ அதுக்கு மெயின் ரீசன் என்ன, உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் ப்ராக்டிஸ் இது. இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ராக்டிஸ் செஞ்சால் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த யூனிட் கிளியராக இல்லையான்றதை வந்துட்டு விளங்கி எடுக்கிறது. இப்போ நீங்கள் இன்ஆர்கானிக் படிச்சிருப்பீங்க, ஓகே எனக்கு இன்ஆர்கானிக் எல்லாம் ஓகே, எனக்கு இன்ஆர்கானிக் எல்லாமே தெரியும் அப்படி சொல்லி நினைச்சிருப்பீங்க. ஆனால் இந்த எக்ஸாம் செய்கிற டைமில் வந்து சம்டைம் வந்துட்டு சில தியரிகள் மறந்திக்கும்,
சம்டைம் வந்து சில பேருக்கு ஐடியா வராம இருந்திக்கும். அப்ப நீங்க இந்த எக்ஸாம்ல வந்துட்டு எந்த கேள்வியில பிழை விடுறீங்களோ, அப்ப உங்களுக்கு என்ன விளங்கும்? ஓகே, எனக்கு இந்த கேள்விக்குரிய தியரி வந்துட்டு கொஞ்சம் தெரியா? தியரியில கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யணும்? இதுக்குரிய தியரிய கொஞ்சம் போயிட்டு பார்க்கணும். அப்ப அப்படி நீங்க வந்துட்டு உங்களையே வந்துட்டு கைட் பண்ணி கொள்ளையிடும். சுய மதிப்பீடு செஞ்சு கொள்ளையிடும். எனக்கு வந்துட்டு இது இந்த செக்ஷன் கஷ்டமாயிக்குது, இந்த செக்ஷன் ஈஸி ஆயிக்குது. அப்ப கஷ்டமான செக்ஷனுக்கு வந்து நீங்க கூடுதலான டைம் கொடுக்கலாம். இப்ப உங்களுக்கு ஈஸி, உங்களுக்கு நல்லா விளங்குறன்றத வச்சு நீங்க எப்பவுமே வந்துட்டு அதையே படிச்சுட்டு இருக்கிறது. அப்ப விளங்குறன்ட்டு குறைய டைம் கொடுத்து, எது உங்களுக்கு கஷ்டமாயிக்குதோ அதுக்குரிய கூட டைமை கொடுக்கிறது. அப்ப உங்களுக்கு எது கஷ்டம், எது ஈஸின்றத விளங்கி எடுக்கணும்னு சொன்னா முதல்ல அதை நீங்க எக்ஸாம் செய்யணும். அப்ப அது இன்னொரு நோக்கம். திரும்ப வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாமை செஞ்சுட்டு மார்க்ஸ் குறைய எடுத்தா ஃபெடப்பாரு. இது எனக்கு எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைய வருது, நான் இந்த எக்ஸாம் செய்யறது, இந்த எக்ஸாம்ல எனக்கு மார்க்ஸ் குறைய வந்தா திரும்ப நான் ஃபெடப்பாவேன், திரும்ப படிக்க மாட்டேன். அது வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு திங்கிங் தான். ஏன்னா எக்ஸாம் செய்யறது வந்துட்டு ஃபெடப் ஆகிறதுக்கு இது. இப்போ நீங்க இந்த எக்ஸாம்ல வந்துட்டு 100 மார்க்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு மெடிசன் இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டின்னு ஒன்று தரப்போறது. நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல என்ன ரிசல்ட் எடுக்கிறீங்களோ அதை வச்சுதான் நீங்க மெடிசினா, இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டி அப்படி வேற வேற கோர்சஸ் ஆண்டு டிசைட் பண்றது. அப்ப இந்த எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபெடப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க வந்துட்டு கஷ்டமான எக்ஸாம் அதை செஞ்சு பழகினாதான் ஃபைனல் எக்ஸாம் எப்படியுமே வந்துட்டு இதை விட ஈஸியாக தான் வரும். அப்போ ஃபைனல் எக்ஸாம்ல வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அப்போ மெயினாக கண்டினியூஸாக எக்ஸாம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ தான் படித்து எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் எடுத்தாலும், எவ்வளோ பாஸ் பேப்பர் மொடல் பேப்பர் என்ன தான் நீங்கள் படித்து 24 ஹவர்ஸும் படிச்சுட்டு என்ன தான் செஞ்சாலும் நீங்கள் எக்ஸாம் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஃபைனல் எக்ஸாமுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் செய்கிறது கஷ்டமாக தான் நிற்கும். அதனால் மெயினாக கண்டினியூஸாக எக்ஸாமை செஞ்சுட்டு வாங்க. எங்களோட அடுத்த எக்ஸாம் வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நடக்கும். திரும்ப அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீக்லி எக்ஸாம் வந்து நாங்கள் வச்சுட்டு வரோம். ஃபைனல் எக்ஸாமில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டினியூஸாக இந்த எக்ஸாமை செஞ்சுட்டு வாங்க. ஓகே, இப்போ இந்த டிஸ்கஷனை பார்ப்போம். இப்போ வந்துட்டு 5வது கொஸ்டினை பார்ப்போம். அதாவது 2 நீர்க்கரைசல்கள் தந்திக்கிறாங்க. செப்பட நீர்க்கரைசல் வந்து, நிக்கட நீர்க்கரைசல் வந்து. இவற்றை வந்துட்டு இனங்காண பின்னொன்று எதனை பயன்படுத்தலாம்னு கேட்டிக்கிறாங்க. இப்போ முதலாவது நீர்க்கரைசல் எடுத்தோம்னு சொன்னா 4 times SO4. இது வந்துட்டு எப்படி அயனாக்கம் அடையும்? CuNH3 4 times 2+ ஆகவும், அதாவது Cu2+ மாதிரி இது வந்து SO4 2- ஆகவும் அயனாக்கம் அடையும். அதே மாதிரி நிக்கல் பார்த்தீங்கன்னு சொன்னா NH3 6 times SO4. இது எப்படி அயனாக்கம் அடையும்? நிக்கல் NH3 6 times 2+ ஆகவும் SO4 2- ஆகவும் அயனாக்கம் அடையும். ஓகே, இதுக்குள்ள வந்துட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா H2S சேர்க்க போறோம். ஓகே, H2S போட்டோம்னு சொன்னா நீங்க பண்பரி பகுப்புல படிச்சிருப்பீங்க. செப்பு 2+ சொல்றது வந்துட்டு அமில ஊடகத்துல வந்துட்டு CuS ஆக விற்படியும். அதே மாதிரி நிக்கல் 2+ சொல்றது வந்துட்டு கார ஊடகத்துல வந்து நிக்கல் S ஆக விற்படியும். இது ரெண்டுமே வந்துட்டு கருப்பு நிறம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பண்பரி பகுப்புல படிச்சிருப்பீங்க. அமில ஊடகத்தை வேறுபடுகிறது எல்லாமே வந்து கார ஊடகத்திலே வேறுபடியும். அப்ப CuS சொல்றது வந்துட்டு அமில ஊடகத்திலே வேறுபடியும். நான் சொன்ன அமில ஊடகத்தை வேறுபடுகிறது எல்லாமே வந்து கார ஊடகத்திலையும் வேறுபடியும். அப்ப இது அமிலத்தையும் வேறுபடிய போற கார ஊடகத்திலையும் வேறுபடியும். ஆனா நிக்கல் S சொல்றது வந்துட்டு கார ஊடகத்துல மட்டும்தான் வேறுபடியும். இது நீங்க பண்பரி பகுப்புல படிச்சிருப்பீங்க. ஓகே, இங்க வந்துட்டு செப்பு 2+ என்ன செய்யும்? H2S போடுற சந்தர்ப்பத்துல வந்து CuS ஆக வேறுபடும் அமில ஊடகம். அதே மாதிரி இங்க வந்துட்டு கார ஊடகம் உருவாகும் தானே, அமோனியா வந்துட்டு நீர்ல கரைஞ்சி கார ஊடகத்தை உருவாக்கும் தானே, அப்ப CuS வந்துட்டு வேறுபடிய போறேன். அதே மாதிரி நிக்கலேசும் கார ஊடகத்தை வேறுபடும். இங்க கார ஊடகம் உருவாக்கப்படும் தானே அமோனியா நீர்ல கரைஞ்சி, அப்ப நிக்கலேசும் வேறுபடியும். அப்ப CuSம் வேறுபடிய போற, நிக்கலேசும் வேறுபடிய போற H2S போடுற சந்தர்ப்பத்துல. அப்ப ரெண்டுமே கருப்பு நிறம் தானே. அப்ப அதால நாங்க என்ன செய்யலாம்? இதை வந்துட்டு இனங்காண ஏதா, இதை வந்துட்டு வேறு பிரிக்கல. இதான் செப்பு 2+, இதான் நிக்கல் 2+ன்னு சொல்லி நாங்க வேறு பிரிக்க ஏதா. அப்ப முதலாவது வந்துட்டு பிற. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா செறிந்த HCl போட்டுரும். ரெண்டாவது செறிந்த HCl போடுற சந்தர்ப்பத்துல வந்துட்டு என்ன செய்யும்? குளோரைட்டினுடைய சிக்கல் அயன் உருவாக்கப்படும். இந்த செப்பு 2+ வந்துட்டு செறிந்த HCl சேர்ந்து CuCl4 2- உருவாக்கும். அதே மாதிரி நிக்கல் வந்துட்டு NiCl4 2- உருவாக்கும். இது ரெண்டு நிறனுமே வந்துட்டு மஞ்சள் கலர்.
ஆகவே என்ன செய்யலாம், நாங்க இது ரெண்டையும் வேறு பிரிக்க இயலாம். இப்ப நிறங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் தானே. கோபால்ட்டினுடைய குளோரைட்டுக்கு வந்துட்டு நீலம் என்று சரி வரும், குளோரைட் சிக்கலுக்கு நீலம் என்று சரி வரும், மற்றவைகளுக்கு வந்துட்டு மஞ்சள் என்று சரி வரும். அப்ப CuCl4 மைனஸும் நிக்கல் Cl4 மைனஸுக்கும் மஞ்சள். அப்ப நாங்க என்ன செய்ய ரெண்டும் ஒரே நிறம் என்று சொல்றதால குளோரைட் சிக்கலனை வச்சுக்கொண்டு இவர்களை வேறுபடுத்த இயலாம். அடுத்தது பேரியம் குளோரைட்டை போட்டா என்ன நடக்கும் சரி பார்ப்போம். இப்போ பேரியம் குளோரைட் என்று சொல்றது ஒரு உப்பு தானே. அப்ப இது வந்துட்டு பேரியம் 2+ஐயும் 2Cl மைனஸையும் உருவாக்க போறேன். அப்ப இங்க உருவாக்கப்படக்கூடிய இது ஒரு உப்புன்னு சொல்றதால இங்க உருவாக்கப்படக்கூடிய Cl மைனஸ் வந்துட்டு உயர் செறிவுல காணப்படும். உயர் செறிவுல இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்துட்டு குளோரைட்டினுடைய சிக்கல் உருவாகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கிறாங்க. அப்ப இங்க பேரியம் குளோரைட்டை போட்ட சந்தர்ப்பத்துல 2 விஷயம் நடக்கிறது. ஒண்ணு வந்துட்டு இந்த பேரியம் 2+ வந்துட்டு பேரியம் குளோரைட் இந்த வாரம் அந்த பேரியம் 2+ம் SO4 மைனஸும் சேர்ந்து பேரியம் SO4 உருவாக்கிடும். இப்ப இங்கே இதை வந்துட்டு ஏன் எடுக்கிறனே, இதை பீண்டு எடுக்கிறனே, இது ரெண்டுலையுமே வந்துட்டு பேரியம் SO4 விற்படியும். பேரியம் SO4 வரும், இங்கேயும் பேரியம் SO4 வரும். பேரியம் SO4 வந்துட்டு வெள்ளை நிறம் தானே. அப்ப ரெண்டுமே வெள்ளை நிறம், ரெண்டுமே பேரியம் SO4 வரதால நாங்க இனம் காணல. அதே மாதிரி இங்க வந்துட்டு குளோரைட்டினுடைய சிக்கல் உருவாகிறதுக்குரிய சான்சஸ் கூட. ஏன்னா உப்பு பிரிஞ்சு வர குளோரைட் வந்துட்டு உயர் செறிவுல காணப்படுறதால இப்ப இங்க வந்துட்டு CuCl4 மைனஸ் உருவாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்க வந்துட்டு NiCl4 மைனஸ் உருவாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனா CuCl4 மைனஸ் நிக்கல் மைனஸ் ரெண்டுமே வந்துட்டு மஞ்சள் கலர். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன சரி நான் காணேதா. அப்ப பேரியம் குளோரைட்டை போடக்கிட்ட பேரியம் SO4 ரெண்டுலையுமே வீழ்படியும். அப்ப ரெண்டுலையுமே பேரியம் SO4 வீழ்படுறதால எங்களுக்கு வந்துட்டு இனம் காணேதா. அதே மாதிரி குளோரைட் சிக்கல் உருவாகினாலும் கூட ரெண்டுமே வந்துட்டு ஒரே நிறமான குளோரைட் சிக்கலை உருவாகும். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே நாங்க என்ன செய்யலாம், வேறு பிரிக்க இயலாம். அப்ப 3ஆவதும் பிற. ஓகே, அடுத்தது 5ஆவதை பார்ப்போம். அடுத்து 5ஆவது பாத்தீங்கன்னு சொன்னா PbSO4 வீழ்படி ஏறும் தானே. இது பிரிஞ்சு Pb2+ உருவாக்கும். அப்ப இங்கேயும் வந்துட்டு PbSO4 உருவாகும். இது ஒரு வீழ்படிவு. இங்கேயும் இதோட சேர்ந்து PbSO4 உருவாகும். PbSO4 சொல்றது வந்துட்டு ஒயிட், இதுவும் ஒயிட். அப்ப ரெண்டுமே ஒரே நிறமான PbSO4 தானே ரெண்டுலயும் உருவாக்கப்பட போற. அப்ப நாங்க என்ன செய்யலாம், இதை போடுறதாலையும் வேறு பிரிக்க இயலாம். இப்ப நீரை போட்டா என்ன நடக்கும்னு சரி பார்ப்போம். இப்ப நாங்க நீரை போடுறதால செப்பு 2+ நீரும் சேர்ந்து CuH2O 6 டைம் 2+ உருவாக்க போறேன். அதே மாதிரி நிக்கலுக்கு நாங்க நீரை போட்டோம்னு சொன்னா NiH2O 6 டைம் 2+ உருவாக்கும். இவற்றோட நிறங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். செப்புக்கு வந்துட்டு நீலம் என்று சரி வரும், நிக்கலுக்கு வந்துட்டு பச்சை என்று சரி வரும். அப்ப நாங்க வந்துட்டு வித்தியாசமான நீர்க்கரைசல் உருவாக்குறதால நாங்க என்ன செய்ய இயலும், இங்க வந்து வேறு பிரித்து அறிய இயலும். என்ற செப்பு உருவாக்கக்கூடிய இந்த சிக்கலாயினுக்குரிய நிறம் நீளமாக இருக்கும், நிக்கல் உருவாக்கக்கூடிய சிக்கலாயினுக்குரிய நிறம் வந்துட்டு பச்சையாக இருக்கும். அப்ப நாங்க நீரை சேர்த்து ஐதாக்குறதால வந்துட்டு என்ன செய்யணும், இந்த ரெண்டு கரைசலையும் வேறு பிரிக்க இயலும். ஆகவே 4வது ஆன்சர். இப்ப 6வது கொஸ்டினை பார்ப்போம். கந்தகத்தை கரைந்த நிலையில் கொண்டுள்ள C7H16 மாதிரியின் 13.2 கிராம் ஆனது 1.3 மோல் ஆக்சிஜனுடன் மூடிய பாத்திரம் ஒன்றில் கலக்கப்பட்டு முற்றாக தகனமாக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டது. இதன் போது 14.4 கிராம் நீர் பெறப்பட்டது. இங்கு பெறப்பட்ட வாயு விலை எதுவும் நீரில் கரையவில்லை என கொண்டு தகன இறுதியில் காணப்படும் ஆக்சிஜன் CO2 SO2 வாயுக்களின் மொத்த மோல்கள். ஓகே, இப்ப என்ன செய்யறாங்கன்னா கேள்வி ஒழுங்கா வாசிப்போம். இப்ப கந்தகத்தை கரைந்த நிலையில் கொண்டுள்ள, அதாவது கந்தகமும் அடுத்தது இந்த ஹைட்ரோ கார்பன் C7H16 இது ரெண்டுடையும் மொத்தத்தின் ஊத்தம் 13.2 கிராம். அதை விதையும் கொள்ளுங்க. ஓகே, ஆனது 1.3 மோல் ஆக்சிஜனுடன். அப்ப நாங்க மொத்த மோல் ஆக்சிஜன் எவ்வளவு போடுறோம், 1.3 மோல் ஆக்சிஜன் போடுறோம். அப்ப இவ்வளவு திணிவு இவ்வளவு ஆக்சிஜனை போடுறோம். மூடிய பாத்திரம் ஒன்று கலக்கப்பட்டு முற்றாக தகனமாக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டது. அப்ப இந்த கந்தகமும் இந்த ஹைட்ரோ கார்பனும் முற்றாக தகனம் அடையுது.
அந்த சந்தர்ப்பத்துல வந்துட்டு எங்களுக்கு நீர் வருகுதாம் எவ்வளோ 14.4 கிராம் நீர் வருகுது. ஓகே, இங்கு பெறப்பட்ட வாயு விளைவு எதுவுமே நீர்ல கரையவில்லை சரி எடுத்து எங்களுக்கு இறுதியில வந்துட்டு காணப்படுற ஆக்சிஜன்டையும் CO2டையும் SO2டையும் மொத்த மூல்கள் என்னன்றதுதான் கேள்வி. ஓகே, இப்போ இங்க வந்துட்டு நாங்க ஆக்சிஜனோட தகனம் அடைய செய்யற சந்தர்ப்பத்தில் நடக்கிற தாக்கம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹைட்ரோ கார்பன் என்ன செய்யும்? ஆக்சிஜனோட தாக்கம் புரியும். ஆக்சிஜனோட தாக்கம் புரிஞ்சு CO2வையும் நீரையும் உருவாக்கும். தாக்கத்தை நாங்க சமப்படுத்தினோம்னு சொன்னா 11 ஆக்சிஜன் சரி வரும், 7 CO2 சரி வரும், 8 H2O சரி வரும். அதே மாதிரி கந்தகமும் என்ன செய்யும்? ஆக்சிஜனோட தாக்கம் புரியும். கந்தகம் ஆக்சிஜனோட தாக்கம் புரிஞ்சு SO2வை உருவாக்கும். அப்ப நீர் வந்துட்டு யாரால வரப்போற? இந்த ஹைட்ரோ கார்பன் தாக்கம் புரிகிறதால மட்டும்தான் நீர் வரும். கந்தகம் தாக்கம் புரிகிறதால SO2 தான் வரப்போற. ஓகே, இப்ப எங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம். இப்ப அவங்க வந்து முற்றாக தகனமாக்குவதற்கு புரிவிக்கப்பட்டது என்று சொன்னா இந்த ஹைட்ரோ கார்பனும் கந்தகமும் முற்றாக தாக்கம் புரியுது, அதாவது எல்லைப்படுத்தும் தாக்கிகளாக இருக்குது. அப்ப நாங்க இங்க மிகையாக ஆக்சிஜனை போட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த விளங்கிக்கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு வந்துட்டு உருவாக்கப்பட்டு நீரினுடைய திணிவு தந்திக்கிறாங்க. அப்ப நீரினுடைய திணிவு தந்தா நீரினுடைய மூல காணலாம் தானே. மூல காணணும்னா திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு தானே. அப்ப 14.4 கிராமின் கீழ் நீரினுடைய மூலக்கூற்று திணிவு 18. அப்ப உருவாக்கப்பட்ட நீருடைய மூல் வந்துட்டு 0.8 மூலாக இருக்கும். அப்ப இவர் 0.8 மூலுண்டா இவர் எவ்வளவு உருவாக்கப்பட்டிருக்கும்? 0.7 மூல் உருவாகும். ஏன்னா பீசமானம் 7க்கு 8 தானே. ஓகே, அதே மாதிரி ஆக்சிஜன் வந்துட்டு எவ்வளவு தாக்கிக்கும்? 1.1 மூல் தாக்கிக்கும். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் எவ்வளவு தாக்கிக்கும்? 0.1 மூல் தாக்கிக்கும். ஹைட்ரோ கார்பன் மொத்தமாவே தாக்கம் புரிஞ்சிக்கணும். அப்ப நாங்க போட்ட ஹைட்ரோ கார்பன் மூலே 0.1 மூலாகத்தான் நிற்கும். என்ன முற்றான தகனம் தானே சொல்லிக்கிறாங்க. அப்ப இது இருந்து நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும்? நாங்க போட்ட ஹைட்ரோ கார்பன் மூல் வந்து 0.1 மூல் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுலேருந்து நாங்க வந்துட்டு போட்ட ஹைட்ரோ கார்பனை திணிவை காணலாம் தானே. இப்ப திணிவுன்னு சொல்றது வந்துட்டு என்ன? மூழ்தர மூலக்கூற்று திணிவு தானே. அப்ப போட்ட ஹைட்ரோ கார்பனினுடைய திணிவை பார்த்தீங்கன்னா 0.1 மூல் போட்டுரும். அவரோட மூலக்கூற்று திணிவு வந்துட்டு 100 கிராம் மூல் -1. அப்ப என்னண்டு வரும்? 10 கிராம் சரி வரும். அப்ப நாங்க போட்ட ஹைட்ரோ கார்பனினுடைய திணிவை கண்டுபிடிச்சிட்டோம் 10 கிராம் சரி. அப்ப மொத்தம் வந்துட்டு 13.2 கிராம். அப்ப இவர் 10 கிராமாக இருந்தா கந்தகம் வந்துட்டு 13.2 இருந்து 10 கழிக்கணும். அப்ப எவ்வளோ? 3.2 கிராம் சரி வரும். அப்ப நாங்க போட்ட கந்தகத்தினுடைய திணிவை கண்டுபிடிக்கலாம் 3.2 கிராம் சரி. ஓகே, இப்ப வந்துட்டு இப்ப நாங்க கந்தகத்தினுடைய திணிவில இருந்து அவர மூல காணை மேலும் இதண்டு சொன்னா இன்னொரு விதமாகவும் காணலாம். இப்ப நாங்க போட்ட மொத்த இப்ப கந்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கந்தகத்தினுடைய மூல் வந்துட்டு என்னென்று வரும்? 3.2 கீழ் அவர மூலக்கூற்று திணிவு 32. அப்ப 0.1 மூல் கந்தகம் போட்டுரும். 0.1 மூல் கந்தகம் போட்டுரும். சரிதானே. அப்ப 0.1 மூல் கந்தகம் போட்டு அவரோட தாக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு 0.1 மூல் ஆகிக்கும். என்ன பீசமானம் 1க்கு 1 தானே. அதே மாதிரி உருவாகக்கூடிய SO2 வந்துட்டு 0.1 மூல் ஆகிக்கும். ஓகே, அப்ப நாங்க இப்ப இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. என்னன்னா நாங்க போட்ட மொத்த ஆக்சிஜன் மூல் வந்துட்டு 1.3 மூல். சரிதானே. மொத்த ஆக்சிஜன் வந்துட்டு 1.3 மூல். ஹைட்ரோ கார்பனோட தாக்கம் புரிஞ்ச ஆக்சிஜன் மூல் வந்துட்டு எவ்வளோ? 1.1 மூல். அதே மாதிரி கந்தகத்தோட தாக்கம் புரிஞ்ச ஆக்சிஜன் மூல் 0.1 மூல். அப்ப மொத்தம் 1.2 மூல் தான் தாக்கம் புரிஞ்சிக்குது. அப்ப எஞ்சிய ஆக்சிஜன் மூல் என்ன வாய்க்கும்? எஞ்சிய ஆக்சிஜன் மூல் ரெண்டோடையும் தாக்கம் புரிஞ்சு மிஞ்சதுன்னு எஞ்சிய ஆக்சிஜன் மூல் ஆயிக்கும். அது வந்து 1.3 இருந்து கழிக்கணும் 1.2. அப்ப 0.1 மூல் எஞ்சிய ஆக்சிஜன் மூல் ஆகிக்கும். இப்ப எங்கிட்ட கேட்ட கேள்வி வந்துட்டு என்ன? இறுதியில காணப்படுற ஆக்சிஜன் CO2 SO2 மூல். ஆக்சிஜன் CO2 SO2 மூல். CO2 அடுத்து SO2 மூல் என்னன்றதான் கேள்வி. அப்ப எஞ்சிய ஆக்சிஜன் தானே இறுதியில காணப்படுறதான் கேட்டு. இறுதியில காணப்படுறது ஆரம்பத்துல இருந்து தாக்கினதை கழிக்கணும். ஆரம்பத்தில் இருந்தது 1.3 மூல். தாக்கினது 1.2 மூல். மொத்தமா தாக்கினது 1.2 மூல். அதுல 1.1 மூல் ஹைட்ரோ கார்பனோட தாக்கிக்கும் 0.1 மூல் கந்தகத்தோட தாக்கிக்கும். அப்ப மொத்த தாக்கின மூல் வந்துட்டு 1.2 மூல். அப்ப எஞ்சியது வந்துட்டு 1.3 1.2 கழிச்சு 0.1 மூல் எடுக்கலாம். அப்போ ஆக்சிஜன் 0.1 மூல். அதே மாதிரி உருவாக்கப்பட்ட CO2 வந்துட்டு எவ்வளோ? 0.7 மூல். 0.7.
உருவாக்கப்பட்ட கந்தகம் 0.1. அப்ப இதை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன வரும்? ஓகே, இப்ப வந்துட்டு ஏதாவது கொஸ்டினை பார்ப்போம். நைதரசனின் ஒட்சியமியங்களாகிய HNO3, HNO2 என்பன தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியானது சரியானவை. இப்ப ஒட்சியமியங்களை பத்தி கேட்டிக்கிறாங்க. இது HNO3, அடுத்து வந்துட்டு HNO2. முதலாவது பார்ப்போம். HNO3 ஒரு பிரிகை ஓர் இருவரி விகார தாக்கமாகும். இப்ப HNO3 வந்துட்டு ஒரு முன்னிலை பிரிகை அடைஞ்சிச்சுன்னு சொன்னா தியரியில படிச்சிருப்பீங்க. தாக்கம் NO ஆகவும் H2O ஆகவும் O2 ஆகவும் போகும். தாக்கத்தை சமப்படுத்தினோம்னா 2H2O சரி வரும். இது வந்துட்டு ஒரு இருவரி விகார தாக்கமா? இல்ல, இது ஒரு இருவரி விகார தாக்கம் இல்ல. அப்ப அதால வந்துட்டு A கூற்று பிற. B கூற்று வந்துட்டு நைட்ரஜன் அணுவின் மின்னழுத்தன்மை HNO2 விட HNO3க்கு குறைவாகும். இப்ப HNO2 பாத்தீங்கன்னு சொன்னா அதுல மின்னழுத்தன்மை நைட்ரஜன் +3 இருக்கும். HNO3க்கு வந்துட்டு +5 ஆகிக்கும். அப்ப யாருக்கு கூட? HNO3க்கு தான் கூட. இப்ப இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? நைட்ரஜன் அணுடைய மின்னழுத்தன்மை HNO2 விட HNO3க்கு குறையன்னு சொல்லிக்கிறாங்க. அது பிற. HNO3க்கு தான் கூடுதல் ஆகிக்கும். அப்ப முதலாவது பிற, இரண்டாவது பிறன்னு பார்த்துட்டோம். மூணாவது பார்ப்போம். HNO2 இருவரி விகார தாக்கத்தின் மூலம் HNO3, NO ஆகிய விளைவுகளை உருவாக்குகின்றது. இப்ப HNO2 வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா HNO3 ஆகவும் NO ஆகவும் H2O ஆகவும் மாறும். தாக்கத்தை சமப்படுத்தினா 3 இங்க 2 சரி வரும். இது ஒரு இருவரி விகார தாக்கம் தான். என்ன சொன்னா இங்க வந்து நைட்ரஜன் +3 இருக்குது. அப்ப +3 இருந்து என்ன செய்யுது? இங்க வந்துட்டு +5க்கு போகுது. அதே மாதிரி இங்க வந்துட்டு +2க்கு போகுது. ஆகவே இது ஒரு இருவரி விகார தாக்கம். ஒன்றுட ஒரே கூறு வந்துட்டு ஒரே மூலம் வந்துட்டு ஒட்சியேற்றருக்கும் தாழ்த்திற்கும் உள்ளாக்கப்படுறது நாங்க இருவரி விகார தாக்கம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த நைட்ரஜன் தான் ஒட்சியேற்றப்படுகிறது, அதே மாதிரி தான் தாழ்த்துக்கு உட்படுகிறது. அப்ப இது ஒரு இருவரி விகார தாக்கம். அப்ப அதாவது C கூற்று சரி. டிஏ பாத்தீங்கன்னு சொன்னா செறிந்த HNO3ஆல் கார்பன், கந்தகம் போன்ற அலோக மூலகங்கள் அவற்றின் உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படுகின்றன. இப்ப நாங்க கார்பனுக்குள்ள வந்துட்டு செறிந்த HNO3 போட்டோம்னு சொன்னா இதுக்கு வந்துட்டு CO2 + NO2 + H2O சரி வரும். 5 இது 2. அப்ப இங்க வந்துட்டு கார்பன் 0 இருந்தது +4க்கு மாறுது தானே. அப்ப உயர் ஒட்சியேற்ற நிலை கார்பன் உயர் ஒட்சியேற்ற நிலை +4 தானே. அப்ப +4க்கு ஒட்சியேற்றப்படுது. அப்ப அது சரி, கார்பனுக்கு சரி. கந்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கந்தகத்துக்குள்ள நாங்க HNO3 போடுற சந்தர்ப்பத்துல வந்துட்டு H2SO4 ஆகவும் NO2 ஆகவும் H2O ஆகவும் மாறும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல கந்தகத்துக்கு 0 இருந்தது +6க்கு மாறுது. கந்தகத்து உயர் ஒட்சியேற்ற எண் வந்துட்டு +6 தானே. அப்ப ரெண்டுக்கும் சரியா வருது தானே. HNO3 கார்பன் கந்தகத்துக்கு போடுற சந்தர்ப்பத்துல அவர் உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றும். ஏன்னா இந்த HNO3 சொல்றது வந்துட்டு ஒரு ஒட்சியேற்றி தானே. அப்ப டி வந்துட்டு சரி. ஆகவே CD எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். ஓகே, அடுத்து வந்துட்டு 8வது கொஸ்டினை பார்ப்போம். 3D தொகுதி மூலகங்கள் இரசாயன தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது சரியானவை. ஏ பாத்தீங்கன்னு சொன்னா Fe2+, Fe3+ ஆகியவற்றின் நீர்க்கரைசல்கள் SO2 வாயுவை தாழ்த்தக்கூடியவை. இப்ப SO2 தாழ்த்தம்னு சொன்னா என்ன? இப்ப SO2 வந்துட்டு +4 ஒட்சியேற்ற நிலையில தான் நிக்குது. அப்ப தாழ்த்தக்கூடியதுன்னு சொன்னா ஒன்று +2 ஆக மாற்றும், இல்லைன்னா 0 மாற்றும். அப்படிதான். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவரை தாழ்த்தணும்னு சொன்னா இவரை வந்துட்டு இது வந்துட்டு தாழ்த்தக்கூடியது அப்படின்னு சொன்னா ஓகே. அப்ப இங்க வந்துட்டு SO2 வந்துட்டு தாழ்த்தணும்னு சொன்னா இப்ப SO2 வந்துட்டு தாழ்த்தணும்னு சொன்னா +2க்கு போகணும், இல்லைன்னு சொன்னா 0க்கு போகணும். அப்படித்தானே. ஆனா இங்க Fe2+, Fe3+ பாருங்க உங்களோட உயர் ஒட்சியேற்ற நிலை இருக்குது. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு மேல ஒட்சியேற்றப்படையது. அப்ப இவங்க என்ன செய்யணும்? தாழ்த்தப்படணும். தாழ்த்தப்படுறாக்களை வந்துட்டு ஒட்சியேற்றியாக தொழிற்படும் சொல்லுவோம். ஒட்சியேற்றியா இவங்க தாழ்த்தப்படுவாங்க. ஆனா மத்த கூரை வந்துட்டு ஒட்சியேற்றும். அப்ப தாழ்த்தப்படுறாக்கத்தானே ஒட்சியேற்றியாக தொழிற்படும். அப்ப Fe3+க்கும் Fe2+க்கும் இதுக்கு மேல ஒட்சியேற்ற இல்லை. ஏன்னா உயர் ஒட்சியேற்ற என்று இருக்குது என்று சொல்றதால. அப்ப இவங்க என்ன செய்யணும்? தாழ்த்தப்படணும். அப்ப SO2 வந்துட்டு ஒட்சியேற்றப்படும். அப்ப இங்க தாழ்த்தப்படக்கூடிய வேண்டி சொன்னதால வந்துட்டு A கூற்று வந்துட்டு பிற.
பிஏ பார்த்தீங்கன்னு சொன்னா செப்பு 2+ Mn2+ ஆகிய அயன்களை கொண்ட அமில நீர் கரைசலினுள் Na2SI சேர்க்கும் போது செப்பு 2+ மட்டும் விற்படிவாக்கப்படும். நீங்க பண்பறிப்பு பகுப்பு கூட்டத்துல படிச்சிருப்பீங்க. செப்பு 2+ வந்துட்டு அமில ஊடகத்துல வந்துட்டு வீழ்படியும். அமில ஊடகத்துல வீழ்படிறாக்கள் எல்லாமே வந்துட்டு கார ஊடகத்திலையும் வீழ்படியும் சரி படிச்சிருப்பீங்க. அமில ஊடகத்தை வீழ்படிஞ்சா கட்டாயமா வந்துட்டு கார ஊடகத்துல வீழ்படியும். ஆனா Mn பாத்தீங்கன்னு சொன்னா Mn2+ பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு கார ஊடகத்துல மட்டும்தான் வீழ்படிற மாதிரி இருக்கும். அப்ப இங்க வந்து நாங்க அமில ஊடகத்தை போடுற சந்தர்ப்பத்துல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு என்ன வரும்? CuS வரும். CS கலர் என்ன? கருப்பு கலர். ஆனா கார ஊடகத்தை போட்டாதான் MnS வரும். MnS கலர் என்ன? மென்சிவப்பு. அப்ப இங்க நீர்க்கரைசல் அமில ஊடகம் வைக்கிற சந்தர்ப்பத்துல CS மட்டும்தானே வரும். அப்ப Ca2+ மட்டும் வீழ்படிவாக்கப்படும் சரி. சிஏ பாத்தீங்கன்னு சொன்னா குரோமியம் 3+ நிக்கல் 2+ஐ மட்டும் கொண்ட நீர்க்கரைசலினுள் மிகையான அளவில் H2O2 NaOH சேர்த்தால் மஞ்சள் நிற கரைசலும் பச்சை நிற வீழ்படிவும் பெறப்படும் சொல்லிக்கிறேன். இப்ப எங்களுக்கு தெரியும் Cr3+க்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு NaOH போடுற சந்தர்ப்பத்துல வந்துட்டு CrO4 2- உருவாக்கப்படும். CrO4 2- கலர் வந்துட்டு மஞ்சள் கலர். அதே மாதிரி நிக்கல் 2+ வந்துட்டு OH- ஓட சேர்ந்து நிக்கல் ஹைட்ராக்சைடை உருவாக்கும். நிக்கல் ஹைட்ராக்சைடு கலர் வந்துட்டு பச்சை. அப்ப சரிதானே, மஞ்சள் நிற கரைசலும் பச்சை நிற வீழ்படிவு இது வந்துட்டு வீழ்படிவு ஆகிக்கும். பச்சை நிற வீழ்படியும் பெறப்படும் சரி. அடுத்தது டிஏ பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு ஏ பிற பி சரி சி சரி. டிஏ பாத்தீங்கன்னா +3 ஒட்சியேற்ற நிறைக்குரிய ஒட்சைட்டுகளின் அமில வலிமை மங்கனஸை விட குரோமியத்திற்கு உயர்வாகும். அதாவது +3 ஒட்சியேற்ற நிறைன்னு சொன்னா மங்கனஸுக்கு என்ன வரும்? Mn2O3 சரி வரும். குரோமியத்துக்கு வந்துட்டு Cr2O3 சரி வரும். இப்ப அமில வலிமை சில சந்தர்ப்பத்துல வந்துட்டு ஒட்சியேற்ற எண் கூடுனாக்களுக்கு வந்துட்டு அமில வலிமை கூட. அப்படித்தானே, அமில வலிமை கூடன்னு சொல்லி பாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் குரோமியத்தினுடைய அமில மூலத்தன்மையை பார்ப்போமே. CrO, அடுத்தது Cr2O3, அடுத்தது CrO2, அடுத்தது CrO3. CrO சார் அது வந்துட்டு ஒரு மென் மூலமாகிக்கு. Cr2O3 சார் அது வந்துட்டு ஈரியல்பு. CrO2 சார் அது வந்துட்டு மென் அமிலம். அதே மாதிரி CrO3 சார் அது வந்துட்டு அமிலமாகிக்கும். இதுல ஒட்சியேட்டுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா +2, +3, +4, அடுத்தது +6. அடுத்து வந்து மங்கனீச பாத்தீங்கன்னு சொன்னா MnO, அடுத்தது Mn2O3, Mn2O3, அடுத்தது MnO2, MnO3, Mn2O7. இது வந்துட்டு மூலமாக தொழிற்படும். இது வந்துட்டு மென் மூலம். இது வந்துட்டு ஈரியல்பு. அடுத்தது மென் அமிலம். இது வந்துட்டு அமிலம். இது வந்துட்டு +2, +3, +4, +6, +7. ஓகே, இப்ப இவங்க எங்கிட்ட கேட்டது வந்து +3 ஒட்சியேற்ற நிறைக்குள்ளாக்கள். இப்ப ஒரே மூலகத்தை நாங்க எழுதுற சந்தர்ப்பத்தை அவற்றுடைய சேர்வைகளுக்கு வந்துட்டு ஒட்சியேற்றன் கூட கிட்ட அமில இயல்பு கூட்டிட்டு போகுது பாருங்க. +2 இருந்து +3 வரைக்கும் அமில இயல்பு கூடும். மூலமாக இருந்தது மென் மூலமா மாறுதுன்னு அமில இயல்பு கூடுது. மென் மூலமாக இருந்தது +4க்கு போக சந்தர்ப்பத்தில் ஈரியல்பா மாறுதுன்னா அமில இயல்பு கூடுது. அப்ப இந்த திசையில வந்துட்டு அமில இயல்பு கூடும். அதாவது ஒட்சியேற்றன் கூடுற சந்தர்ப்பத்தில் அமில இயல்பு கூடும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்சியேற்றன் கூடுற சந்தர்ப்பத்துல வந்துட்டு அமில இயல்பு வந்துட்டு கூட்டிட்டு போகும். இப்ப எங்கள்கிட்ட வந்துட்டு 2 சேர்வைகள் ஒப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. அதாவது Mn2O3ஐயும் அடுத்தது Cr2O3ஐயும் ஒப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. இப்ப Mn2O3 சொல்றது வந்துட்டு ஈரியல்பு, Cr2O3 சொல்றது மென்மூலம். இப்ப எங்களுக்கு தெரியும் ஈரியல்பை விட மென்மூலத்துல அமில தன்மை குறைவு. இப்ப மென்மூலத்தை விட அமில இயல்பு யாருக்கு கூடுதல் ஆகிக்கும்? ஈரியல்பு தானே கூட. இவரை விட அமில இயல்பு இந்த திசையில் கூட்டிட்டு போகுதுன்னா மென்மூலத்தை விட ஈரியல்பு தான் அமில இயல்பு கூட. அப்ப மென்மூலத்தை விட ஈரியல்புக்கு தான் அமில வலிமை கூட. அப்ப இங்க ஈரியல்புன்னு சொல்றது Cr2O3 தானே. அப்ப Cr2O3க்கு தான் அமில வலிமை கூடுதலாக இருக்கும். அப்ப +3 ஒட்சியேற்ற நிறைக்குரிய ஒட்சைட்டுகளின் அமில வலிமை Mn-ஐ விட Cr-க்கு உயர்வாகும். சரிதானே. ஏன்னா Cr2O3 வந்துட்டு ஈரியல்பாகிக்கும். Mn2O3 சொல்றது வந்து ஒரு மின் மூலமாகிக்கும். மின் மூலத்தை விட ஈரியல்புக்கு தான் அமில வலிமை கூட. அப்ப B, C, D எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர்.
ஓகே, இப்போ 9வது கொஸ்டினை பார்ப்போம். நீர்க்கரைசல் ஒன்றிற்கு 5 HCl இருக்கும் போது நிறமுழ வாயு வெளியேற்றம் ஏற்படும் எனில் NO2- அயன்கள் கரைசலில் இருக்கின்றன என்பதை வரத்தக்க ஒரே முடிவாகும். இப்போ வந்துட்டு எங்களுக்கு தெரியும் DH+ஓட வந்துட்டு வாயு விளைவு தாராக்கள் வந்துட்டு மொத்தம் 8 பேர் இருக்கிறேன். அதாவது நாங்க CO32- இப்போ DH+ஓட வாயு விளைவு தாராக்கள் 5 அமிலங்களோட CO32- CO2 உருவாக்கும். அதே மாதிரி HCO3- என்று சொல்றது வந்துட்டு CO2 வாயுவையும் நீரையும் உருவாக்கும். அதே மாதிரி S2- வந்துட்டு H2SO உருவாக்கும். அடுத்தது HS- வந்துட்டு H2S+ நீரை உருவாக்கும். இதெல்லாம் வாயு. அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா SO32- என்ற சொல்றது வந்துட்டு SO2 வாயுவை உருவாக்கும். அடுத்து HSO3- வந்துட்டு SO2 வாயு உருவாக்கும். அடுத்தது S2O32- அது வந்துட்டு SO2 வாயுவையும் கந்தகத்தை வீழ்படிவையும் உருவாக்கும். அந்த மஞ்சள் மணி வீழ்படிவையும் உருவாக்கும். அடுத்து NO2- வந்துட்டு NO2 வாயுவை உருவாக்கும். இந்த NO2 மாத்திரம்தான் நிறமுழ வாயு வாய்க்கும், கஃபிய நிறமுழ வாயு. ஏனைய ஏழும் வந்துட்டு நேர் செல்விட வாயுக்கள் வந்துட்டு விடுவிக்கக்கூடிய வாயுக்கள் வந்துட்டு நிறமற்றதாக காணப்படும். அப்ப நாங்க வரக்கூடிய ஒரே ஒரு முடிவு வந்துட்டு என்ன, நாங்க 5 அமிலம் போட்ட சந்தர்ப்பத்துல நிறமுள்ள வாயு வருகிறதுண்டா அவர் NO2- மட்டும்தான். அப்ப இதுல இருந்து வந்துட்டு நாங்க 9வது வந்துட்டு சரி எடுக்கிறோம். அடுத்த பார்த்தோம் இப்ப NO3- என்று சொல்றது வந்துட்டு செறிந்தமிலம் போடைக்கிறத NO2 உருவாக்கும். இப்ப செறிந்தமிலம் போடைக்கிட்ட யாரு வாயுக்கள் உருவாக்குற 5 அமிலம் போடைக்கிட்ட யார் வாயு விளைவுகள் உருவாக்கினாங்களோ அவங்க எல்லாருமே செறிந்த அமிலத்துக்கும் வாயு விளைவை தரும். அதே மாதிரி Cl- பார்த்தோம் சொன்னா CO2 வாயுவாக வராது. ஆனா ஏதாச்சும் ஒரு HCl நாங்க போட்ட சந்தர்ப்பத்தில் CO2 வாயுவாக வரும். அடுத்து Br- வந்துட்டு செறிந்த அமிலத்தை போட்ட சந்தர்ப்பத்தில் வந்துட்டு Br2 வரும். I- செறிந்த அமிலத்தை போடக்கிட்ட I2 வரும். NO3- வந்துட்டு செறிந்த அமிலத்தை போடக்கிட்ட NO2 வாயு வரும். C2O4 2- வந்துட்டு நாங்க செறிந்த அமிலத்தை போற சந்தர்ப்பத்துல CO வாயுவையும் CO2 வாயுவையும் உருவாக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், 5 அமிலம் செறிந்த அமிலம் இது ரெண்டுக்குமே வந்துட்டு வாயு விளைவை தராதாக்கள். ரெண்டுக்குமே வாயு விளைவை தராதாக்கள் யாரு? SO4 2- அடுத்தது PO4 3- அப்ப இந்த தியரிகள் தெரிஞ்சுக்கணும். அப்ப எங்களுக்கு 5 அமிலம் போற சந்தர்ப்பத்துல வாயு விளைவு கொண்டு வருதுண்டா அவர் கட்டாயம் NO2- தான். இப்ப நிறமுள்ள வாயு விளைவு வருதுன்னா ஒரு கட்டாயம் NO2- தான். ஏனையவற்றுக்கு வந்துட்டு நிறம் இல்லை. அடுத்து NO2- ஒரு மென்னமிலத்திற்குரிய அன்னையின் பகுதியாகும். சரிதானே? இப்ப HNO2 சொல்றது ஒரு மென்னமிலம். இது வந்துட்டு H+ ஆகும், NO2- தானே மாறும். அப்ப இது வந்துட்டு மென்னமிலத்திற்குரிய ஒரு அன்னையின் பகுதி தானே. அப்ப அது சரி. அது முதலாவது 2வது சொல்ல முதலாவதுக்கு ஒரு விளக்கமா 2வது இதுதான். அப்ப எத்தனாவது ஆன்சர்? 2வது ஆன்சர். ஓகே, அடுத்தது 10வது கொஸ்டினை பார்ப்போம். காரமன் உலோக உப்புக்கள் யாவற்றினதும் கரைதிறன் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது குறையும். காரமன் உலோகங்கள் சொன்னா என்ன? கூட்டம் 2 உலகங்கள். காரமன் உலோகங்களோட கரைதிறனை பார்த்தோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் SO4 2- கரைதிறன் வந்துட்டு கூட்டத்தின் வழியே போற சந்தர்ப்பத்துல வந்துட்டு குறையும். அதே மாதிரி OH- கரைதிறன் வந்துட்டு அதிகரிக்கும். அதே மாதிரி புளோரைட்டுகளினுடைய கரைதிறனை பார்த்தோம்னு சொன்னா புளோரைட் அதுவும் வந்துட்டு அதிகரிக்கும். அடுத்து வந்துட்டு ஆக்சைட்டுகளினுடைய கரைதிறனை பார்த்தோம்னு சொன்னா கூடி குறையக்கூடியதாயிக்கும். அப்ப நாங்க கூட்டத்தின் வழியா போற சந்தர்ப்பத்துல கரைதிறன் எப்பவுமே வந்துட்டு கீழ் நோக்கி போகிட்ட குறையும் என்று சொன்னா அது சரியா? இல்ல. குறைராக்களும் மீகிற கூட்டாக்களும் மீற. இப்ப ஹைட்ராக்சைடு புளோரைட்டுகளுக்கு வந்துட்டு கரைதிறன் கூட்டத்தின் வழி அதிகரிச்சுட்டு போகும். அப்ப அதனால வந்துட்டு முதலாவது கூற்று பிற. 2வது கூற்று காரமன் உலோக அயன் பருமன் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி அதிகரிப்பதால் உப்புக்களின் சாதக சக்தி குறைவடைகின்றது. இப்ப கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி போற சந்தர்ப்பத்துல வந்துட்டு அயன்கட பருமன் அதிகரிக்குது, சக்தி மட்டங்கள் அதிகரிக்கிறதால அயன்கட பருமன் அதிகரிக்கும். அப்ப கூட்டத்தின் வழியே போற சந்தர்ப்பத்துல கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி உப்புக்களினுடைய அயன்கட பருமன் கூடும். இப்ப அயன்கட பருமன் கூடுற சந்தர்ப்பத்துல வந்துட்டு சாதக சக்திக்கு என்ன நடக்கும்? அடுத்தது நீரேற்ற சக்திக்கு என்ன நடக்கும் சரி பார்ப்போம். அயன்கட பருமன் கூடினா சாதக சக்தி குறையும். அதே மாதிரி அயன்கட பருமன் கூடுற சந்தர்ப்பத்துல நீரேற்ற சக்தியும் குறையும். பயங்கட பருமன் கூட சந்தர்ப்பத்தை கீழ் நோக்கி போற சந்தர்ப்பத்தை சாதக சக்தி குறையும். சாதக சக்தியும் குறையும், நீரேற்ற சக்தியும் குறையும். கூட்டத்தின் விதை கீழ் நோக்கி போக்கிட்டு அயன்கட பருமன் கூட்டுறதால சாதக சக்தியும் குறையுது, நீரேற்ற சக்தியும் குறையுது.
இப்ப சாதா சக்தி குறையிறதால இப்ப ரெண்டுலயும் கரைதிறன் வந்துட்டு செல்வாக்கு வந்துட்டு வித்தியாசமாயிக்கும். இப்ப கரைதிறனை பார்த்தோம்னு சொன்னா சாதா சக்தி குறையிறதால கரைதிறன் கூடக்கூடியதாகிக்கும். நீரேற்ற சக்தி குறையிறதால கரைதிறன் குறையக்கூடியதாகிக்கும். சரி, இப்ப ரெண்டிடையும் விளைவை வச்சு கொண்டுதான் நாங்க ஒரு சேர்வையினுடைய கரைதிறனை வந்துட்டு ஒப்பிடுறோம். இப்ப உதாரணமாக கீழ் நோக்கி போற சந்தர்ப்பத்துல வந்துட்டு சல்பைட்டுகள் எடுப்போமே, சல்பைட்டுகளோட கரைதிறன் வந்துட்டு என்ன செய்யுது? குறையுது. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா சாதக சக்தியில் ஏற்படக்கூடிய குறைவை விட நீரேற்ற சக்தியில வந்துட்டு கூடுதலான குறைவு ஏற்படுது. ரெண்டுமே குறையும். கீழ் நோக்கி போற சந்தர்ப்பத்துல சாதக சக்தியும் குறையும், நீரேற்ற சக்தியும் குறையும். ஆனா சாதக சக்தியில் ஏற்படக்கூடிய குறைவை விட நீரேற்ற சக்தியில வந்து அதிக அளவு குறைவு வரதாலதான் விரைவாக கரைதிறன் குறையுது. அப்ப சல்பைட்டுகளுக்கு என்ன நடக்குது? சாதக சக்தியில ஏற்படக்கூடிய குறைவை விட நீரேற்ற சக்தியில அதிக அளவு குறைவு வரதால கரைதிறன் குறையுது. கீழ் நோக்கி போற சந்தர்ப்பத்துல கரைதிறன் குறையுது. ஆனா இப்ப இதே வந்துட்டு ஹைட்ராக்சைட்டுகள் அடுத்தது வந்துட்டு புளோரைட்டுகளை பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து கரைதிறன் கூடும். அப்ப என்ன நடந்திருக்குது? சாதக சக்தியில ஏற்படக்கூடிய குறைவு வந்துட்டு நீரேற்ற சக்தியில் ஏற்படக்கூடிய குறைவை விட அதிகமாக குறையுது. ரெண்டுமே குறையுது. ஆனா நீரேற்ற சக்தியை விட சாதக சக்தியில் அதிக குறைவு வர சந்தர்ப்பத்துல அங்க கரைதிறன் என்ன செஞ்சுக்குது? அதிகரிச்சுக்குது. ஆனா எங்கிட்ட கேட்ட கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது விஷயத்த விலையும் கொடுங்க. இதுதான் கரைதிறன் சம்பந்தப்பட்ட தியரி. அப்ப காரமண் உலோக அயன் பருமன் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி அதிகரிப்பதா? சரிதானே? காரமண் உலோகங்களுடைய அயன்களோட பருமன் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி அதிகரிக்கும். அதாவது உப்புக்களினுடைய சாதக சக்தி குறையும். சரி, இதுவே வந்து நீரேற்ற சக்தி குறையும் என்று சொன்னாலும் சரியா தான் நிற்கும். அது மாதிரி சாதக சக்தியும் குறையத்தான் நிற்கும். ஆனா கரைதிறன் என்று சொல்றது வந்துட்டு சாதக சக்தி நீரேற்ற சக்தி இருந்து மொத்த விளைவுனுடைய ரெண்டாலையும் எது வந்துட்டு கூட செல்வாக்கு செலுத்துதுன்றதை வச்சுக்கொண்டுதான் நாங்க கரைதிறனை வந்துட்டு ஒப்பிடுறோம். ஆனா கீழ் நோக்கி போற சந்தர்ப்பத்தை சாதக சக்தியும் குறையும், நீரேற்ற சக்தியும் குறையும். அப்ப பிழை சாரி எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.